வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவள் பௌர்ணமி கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அமித் முகம் இறுகி இருந்தது. கிளம்பும் போது இருந்த மகிழ்வு அவனிடம் இல்லைதான். அத்விகாவின் அழுத விழிகளும் கலங்கிய முகமும் அவனுக்குள் பெரும் வேதனையை விதைத்து கொண்டுதான் இருந்தது. அவள் இன்னும் இயல்பாகவில்லை, அழுது கொண்டேதான் இருந்தாள். அத்விகா, ஏன் இப்படி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அழறத பார்க்க. என்னை பார்த்தா அவ்வளவு மோசமானவனா தெரியுது. இப்ப எனக்கு என் மேலேயே சந்தேகமா இருக்கு. அமித் சொல்ல காரை செலுத்தி கேட்டு கொண்டிருந்த ஹரிஷ் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் சிரிக்க அவனை கோபமாய் முறைத்தான். எதுக்குடா சிரிச்சப்ப? உன்னை பார்க்க ரொம்ப பாவமா இருக்குடா. இப்போ உனக்கு இங்க என்ன மேட்ச் நடக்குதுன்னே தெரியல இல்ல? டெஸ்ட் மேட்சா, ஒன் டே மேட்சா, 2020 மேட்சான்னு ஹரிஷ் மறுபடியும் சிரிக்க எட்டி அவன் தலையில் தட்டினான். இதோட வாய் மூடிக்கடா, இல்லாட்டி ஃபுட்பால் மேட்ச் நடந்துடும் இங்க. அண்ணனின் கோபத்தை ரசித்தபடி வண்டியை செலுத்தினான். வீட்டிற்கு வந்ததும் ஆரத்தி சுற்றி பால் பழம் தந்து அழைத்து போனார்கள். முதன்முறையாக அத்விகா அவர்கள் இருந்த பகுதிக்குள், அதுவும் அவ்வீட்டு மணமகளாய் நுழைகிறாள். பிறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லையே, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை. நர்மதா செல்லமாய் அவள் காதுகளுக்குள் பாடி கேலி செய்தாள். எல்லோரும் இயல்பாகத்தான் இருந்தார்கள். இவளால் தான் அப்படி இருக்க முடியவில்லை. சூரியன் கரைந்து இரவிடம் சரணடைந்தது. அரசல் பொருசலாய் மேலே நடக்கும் ஏற்பாடுகள் அவளுக்கு புரிந்தது. அவளுக்குள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லைதான். அவனை தனிமையில் சந்திக்க அவளுக்குள் இனம் புரியாத கலக்கமாக இருந்தது. நந்திதாவோடு நர்மதாவும் இவளுக்கு அலங்காரம் செய்வித்து நிறைய கேலிகளால் இவளை சிவக்க வைத்து அழைத்து போய் அமித்தின் அறைக்குள் தள்ளினார்கள். அமித்தின் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினாள் பெண். நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத. யாரோ ஒரு நேயரின் விருப்பமாக வானொலியில் தொலைவில் இருந்து ஒலித்து கொண்டிருந்தது பாடல். அமித் கண்களை மூடி பாடலை ரசித்து கொண்டிருந்தான். ராதா வந்து அத்விகா இவனுக்காக காத்திருப்பதாய் சொல்லி மகனை அன்போடு அனுப்பி வைத்தாள். கதவை திறந்து உள்ளே வந்தான். அவள் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. மெல்ல பின்புறமாய் அவள் தோள் தொட்டான். அவள் எழுந்து கொண்டாள். மெல்ல பின்புறம் இருந்தே அவளை தன்னோடு சேர்த்து அவள் கரத்தோடு கரம் சேர்த்தான். ஐ எம் லக்கி அத்விகா, நீ எனக்கு கிடைப்பேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவளிடம் எந்த சலனமும் இல்லை. அவன் தழுவலால் அவள் உடல் சிலிர்க்கவும் இல்லை. அதை அவனால் உணர முடிந்தது. அவன் மனம் இயல்பாய் சுருங்கியது. கணவனின் முதல் தழுவலில் நெகிழாத அளவுக்கு அவளுக்குள் என்ன இறுக்கம்! உன்னை திகட்ட திகட்ட காதலிச்சுட்டு அப்புறம்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் காதலிடான்னு ஆண்டவன் சொல்லிட்டான். சிரித்தபடி அவள் தோளில் முகம் பொதித்து முழுதாய் புதைய மரக்கட்டை போல் நின்ற அத்விகா முதன்முறையாய் வாய் திறந்து கேட்டாள். நீங்க கொடுத்த 80 லட்சத்தை நான் எப்படி கழிக்கணும்? டெய்லி 2 மணி நேரம் உங்க கூட இருந்து சந்தோஷப்படுத்தினா போதுமா? இல்ல நீங்க கூப்பிடும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சிரிச்சு பேசணுமா? ஏன்னா நான் காலேஜ் போகணும், படிக்கணும். எனக்கு அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கா? இல்ல இப்படி உங்களுக்கு என்ன தந்துட்டு அமைதியா இருக்கிறது மட்டும்தான் என் வேலையா? உணர்ச்சி துடைத்து போட்ட குரலில் அவள் கேட்க, அவள் தோளில் தொலைந்து கொண்டு இருந்தவன் சுரீரென நிமிர்ந்து பார்த்தான். அவள் அடித்த அடி அவனுடைய நடு நெஞ்சில் சரியாய் தாக்கி இருந்தது. குறி தப்பாமல் அவன் நெஞ்சை கிழித்தது.
அவள் புஜத்தை பற்றி வலுவில் திருப்பினான். கண்களில் கோபம் மிகுந்திருந்தது. என்ன உளறல் இது அத்விகா? நான் உன் புருஷன் என்றான் கோபத்தை மட்டுப்படுத்தி கொண்டு. தப்பு தப்பு சாமி, அப்படி சொல்லாதீங்க. நீங்க என் எஜமான். என் குடும்ப கஷ்டத்துக்காக கொத்தடிமையை விக்கிற மாதிரி என்ன பெத்தவங்க என்ன உங்களுக்கு வித்துட்டாங்க. நீங்க என்ன என்ன சொன்னாலும் நான் செய்யணும். அதுதான் என் டியூட்டி. சொல்லுங்க எஜமான். ஏன் அத்விகா இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு உன் மேல இருந்த காதல் உனக்கு தெரியும். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. அந்த நேரத்துல அந்த முடிவை பெரியவங்க எடுக்காம போயிருந்தாலும் உன்னை நான் யாருக்கும் விட்டு தந்திருக்க மாட்டேன் அத்விகா. அந்த கிழவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதையே என்னால தாங்க முடியாம துடிச்சேன். நீ எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பேசுற? அத்தனை பொறுமையாய் அவ்வளவு தன்மையாய் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டு பரிவாய் சொன்னான். அதத்தான் எஜமா சொல்ற நானும். என்னை பொறுத்தவரை பெத்த தகப்பன் பொது ஏலத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினப்பவே என்னோட அத்தனையும் செத்து போச்சு. என்னை ஏலம் எடுக்க உங்களுக்கும் அந்த கலிவரதனுக்கும் நடந்த போட்டியில நீங்க ஜெயிச்சாச்சு. இத நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டாமா என்றவள் புடவை தலைப்பை எடுத்து அவன் கையில் தந்து தலை தாழ்ந்து கண்ணீர் மல்க சொன்னாள். அத்விகாங்கிற தன்மானமுள்ள மனுஷி எப்பவோ செத்து போயிட்டா. அவளுடைய உணர்வுக்கும் வெறுப்புக்கும் மரியாதை தந்து உங்கள யாராவது ஒருத்தர் என்னை பெத்தவங்களையும் சேர்த்துத்தான். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்டிருந்தா என்னை நீங்கெல்லாம் மனுஷியா பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். யாருமே கேட்கலையே. என்னை எரிக்க வந்த கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி எஜமான்? சொல்லுங்க. அந்த கலிவரதனுக்கும் சரி உங்களுக்கும் சரி தேவைப்பட்டது என்னுடைய உடம்பும் சதையும் எலும்பும் தானே. பின்ன என்னை எதுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க எஜமான்? நடக்கட்டும். அவள் முடிக்க காத்திருந்தவன் போல அவன் விட்ட அறையில் அவள் நிலை தடுமாறி கட்டிலில் விழுந்தாள். சி, என்ன நினைச்ச? உங்க அப்பா மாதிரி பொம்பளை பொறுக்கினா? சதைக்கும் எலும்புக்கும் அலையிறேன்னு சொல்ற உன்னால என் மனசுல இருந்த காதலை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? என் நேர்மையான அன்புக்கு தான் அந்த ஆண்டவன் உன்னை எனக்கு தந்திருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்னவோ தேர்ட் ரேட் ஆம்பளைய ட்ரீட் பண்ற மாதிரி பேசுற. நீ எல்லாம் என்ன பொண்ணுடி. எங்க அப்பாவை பத்தி பேசுனா எனக்கு கோபம் வரும் என்றாள் அழுகையின் ஊடே. பேசுவண்டி, என்ன பண்ணுவ? உலகத்தில் உள்ள தப்பையெல்லாம் செஞ்ச பொம்பளை பொறுக்கி உங்க அப்பா உனக்கு உயர்ந்தவர். ஆனா நான் உனக்கு காமுகனா? இந்த நிமிஷம் என்னால உன் மேல உள்ள அதிகாரத்தை காட்டி என்னை நிரூபிக்க முடியும். அதுக்காகவா உன்னை அப்படி காதலிச்ச? ஆம்பளை கற்பு மட்டும் அவ்வளவு கேவலமா? நீயா புரிஞ்சுகிட்டு என்னை தேடி வர வரைக்கும் உன்னை தொடமாட்ட. எனக்கு நீ தேவையே இல்லை. தலையணை பெட்ஷீட்டுடன் சோஃபாவில் சென்று விழ அத்விகா கன்னத்தை தேய்த்தபடி முழங்காலில் முகம் பொதித்து அழ ஆரம்பித்தாள். அந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமான நபர் யார் என்று கேட்டால் வசந்தாமாதான் என்று எல்லோரும் கைகாட்டும் அளவுக்கு மிகுந்த உற்சாகமாயிருந்தார். அதிகாலையில் அம்மா லானில் அமர்ந்திருக்க வாக்கிங் முடித்துவிட்டு திரும்பி வந்த ராம்குமார் அம்மாவை பார்த்தும் பார்க்காதது போல கடந்து போக அந்த செயல் வசந்தாவிற்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கியது. ராமு, சொல்லுங்கம்மா என்றார் பக்கத்தில் வந்து. என்னாச்சுப்பா, எதுவும் உடம்புக்கு முடியலையா? 4-5 நாளா உன் முகம் நல்லா இல்லையே அம்மா பரிவாய் கேட்டாள். நான் நல்லாத்தாம்மா இருக்கேன் சொல்லிவிட்டு நகர போனவரை மீண்டும் வசந்தாம்மாவின் குரல் நிறுத்தியது. ராமு, இப்படி வந்து உட்காரேன். அம்மாவின் வார்த்தைக்கு மறுப்பு பேசாமல் அம்மாவின் அருகில் சென்றமர்ந்தார். மார்புக்கு குறுக்காய் கை கட்டியபடியே எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தார். என்னாச்சு ராமு? என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்ன வலி? மனசு சரியில்லம்மா, அதான் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்றார் அமைதியாக. ஏன்பா, என்னாச்சு திடீர்னு? வீட்டில் எத்தனை சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம அமித்தோட கல்யாணம் நடந்திருக்கு. 22 வருஷமா தொலைஞ்சு போன உறவெல்லாம் சேர்ந்திருக்கு. இதுக்கு மேல சந்தோஷப்பட என்ன காரணம் வேணும்? நீ ஏன் அப்செட்டா இருக்க? இது இன்னைக்கு நேத்துக்கு ஏற்பட்ட உணர்வு இல்லம்மா.
லக்ஷ்மி இறந்தப்பவே எனக்கு சகலமும் முடிஞ்சு போச்சு. திடீர்னு எனக்கு எதுவும் ஆச்சுன்னா என் குழந்தைகளோட நிலைமை என்னாகுங்கிற பயம்தான் வந்திருக்கு எனக்கு. அப்புறம் வீட்டில் நல்ல காரியம் நடந்திருக்கு, பிரிஞ்ச குடும்பங்கள் சேர்ந்திருக்கு, சந்தோஷந்தான், அவ்வளவுதான். இதுல எனக்கு வேற எதுவும் இல்லம்மா என்றார் விட்டேத்தியாக. ராமு, என்னது இது? ராஜி எதுவும் சொன்னானா? இல்லம்மா, சொல்லவோ எதையும் விவாதிக்கவோ நான் யாருக்குமே ஒரு பொருட்டல்ல இந்த வீட்டுல. என்ன வார்த்தை இது ராமு? பெத்த தாய் உயிரோட இருக்கிறத நீ மறந்துட்டியா? வசந்தம்மாள் உதடு துடிக்க கேட்க ராமு அலட்சியமாய் சிரித்தார். மறந்தது நான் இல்லை, நீங்க தான். பெத்த தாயை இழந்து, நம்பிக்கையை இழந்து, தன் வயசொத்த பிள்ளைகள் அற்புதமாய் வாழும்போது ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி போய் வாழறானே ரவி, அவனை பத்தி என்னைக்காவது நினைச்சது உண்டா? அவனுக்காக கவலைப்பட்டது உண்டா நீங்க? அவனை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா? அப்படியா? அப்படி கவலையும் அக்கறையும் இருந்திருந்தா அன்னைக்கு பிரச்சனைன்னு வந்ததும் அத்விகாவை அமித்துக்கு கட்டி வைக்கணும்னு தானே கேட்டீங்க. அப்போ இந்த மூத்த புள்ளையோ அவனுடைய புள்ளையோ உங்களுக்கு நினைவுல வரவே இல்லையே. அமித்துக்கு என்ன குறை? அவனுக்கு இப்ப கல்யாணத்துக்கு தான் என்ன அவசரம்? ஆனா வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம ரவிக்கு அத்விகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா அவன் வாழ்க்கை மாறி இருக்குமே. ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? ரவிக்கும் அத்விகா மேல விருப்பம் இருந்தது. இது எல்லாத்தையும் விட வீட்டுல மூத்தவன் இருக்க அவனை விட 3 வயசு சின்னவனுக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அப்போ உங்க பார்வையில நானும் என் பிள்ளைகளும் எதுவுமே இல்லை, அப்படித்தானே? அவர் காட்டமாய் கேட்க பதில் தர திணறி போனார் வசந்தம்மாள். ஆனால் யார் இதையெல்லாம் கேட்கவே கூடாதோ அவன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்றான். வார்த்தைகளின் வலுவான வாழ்வீச்சில் வசமிழந்து கொண்டு அமர்ந்திருந்தார் அம்முதிய பெண்மணி. இப்போதுதான் ஆட்டத்தை துவங்கியிருந்த ராமுவோ நிற்காமல் வார்த்தைகளை வீசிக்கொண்டிருந்தார். இது அத்தனைக்கும் மௌன சாட்சியாய் அமித் பால்கனி வராண்டாவில் நின்று கொண்டிருந்தான். கிஞ்சித்தும் அவனுக்கு இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் இல்லை. என்னதான் இரவில் கோபத்தில் அவளை அடித்திருந்தாலும் கோபம் அடங்கிய பிறகு யோசித்தால் தான் செய்தது மன்னிக்கவே முடியாத குற்றம் என்று புரிந்தது. முதல் இரவு அறையில் மனைவியை கை நீட்டிய மிருகம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். அத்விகாவின் வார்த்தைகளில் இருந்த நியாயமும் கண்டிப்பாய் கவனிக்கப்பட வேண்டியதுதான். அத்தனை சின்ன பெண்ணை அரவணைத்து சமாதானப்படுத்துவதை விட்டுவிட்டு கை நீட்டியது தவறல்ல, குற்றம். இந்த மன உளைச்சல் ஏற்பட்ட போது அவனால் தூங்க முடியவில்லை. இரவு முழுக்க விழித்தே கழித்தான். ஆனால் அவளோ கொஞ்ச நேரம் அழுது கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கியும் போனாள். அவள் உறங்கியதை நிச்சயம் பண்ணிக்கொண்டு அவள் அருகில் நாற்காலியை நகர்த்தி போட்டுக்கொண்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். இவன் அடித்ததால் பதிந்த தடம் திரண்ட வெண்ணெய் பந்தில் குங்கும பூவால் கோடிட்டது போல் இருந்தது. அவள் நெற்றியில் படர்ந்த முடியை அழகாய் ஒதுக்கிவிட்டு போர்வையை கழுத்து வரை போர்த்தி சேவகம் செய்து இப்படியாக அவனுடைய முதல் இரவு முற்றாக முடிந்து போயிருந்தது. அதிகாலை உறக்கம் அவனுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. அதனாலேயே எழுந்து வராண்டா வந்தான். கீழே லானில் பாட்டியும் பெரியப்பாவும் பேசிக்கொண்டிருக்க இயல்பாய் கேட்க ஆரம்பித்து அதன் பிறகுதான் அவனுடைய மனம் அத்தனையும் கேட்டு விண்டு போய் நின்றது. என்னம்மா, நான் கேட்டதுக்கு பதிலையே காணோம்? எனக்கு தெரியும் உங்ககிட்ட இதுக்கு எதுக்குமே பதில் இல்லைன்னு. அதனால தான் அமைதியா போயிட்டு இருந்தேன். நீங்க தான் என்ன இத்தனை இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ராமு அயர்ச்சியாய் சொன்னார். அப்படி இல்லை ராமு, இது இக்கட்டான சூழ்நிலையில எடுத்த முடிவு. அந்த குழந்தை மனசொடிச்சு நிற்கும் போது அதனுடைய சூழ்நிலையை காரணமா காட்டி அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நாம விலை பேசக்கூடாது இல்லையா? அது அந்த குழந்தையுடைய மனசுல ஆறாத காயத்தை உண்டாக்கும் இல்லையா? அமித் ரொம்ப ரொம்ப பொறுப்பானவன். இப்பதான் தன்னுடைய பிஸ்னஸ்ல கால் ஊன்றி இருக்கான்னாலுமே அவனால பெரிய இடத்துக்கு வர முடியும். நம்ம அமராவுக்குத்தான் நல்ல வாழ்க்கை அமையல.
அவ பொண்ணுக்காவது நல்ல வாழ்க்கை அமையட்டுமேன்னு தான் அந்த முடிவை செய்தேன் ராமு. அப்போ என் பையனை கட்டிக்கிற பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை இல்ல, அப்படித்தானே? இருக்கட்டும், உங்கள மாதிரியே என் பார்வையும் என் குழந்தைகள் மேல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ராமு, இப்படியெல்லாம் பேச எங்க கத்துக்கிட்ட? நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல. ஏன், ரவி கூட பெரிய இடத்துக்கு வரலாம், அமித்தை விட எல்லா விதத்திலையும் பேர் எடுக்கலாம். ஆனா யோசிச்சு பாரு, கல்யாணம் இன்னைக்கு நடக்கணும். அப்போ இந்த தேதியில எல்லா தகுதியும் இருக்கிற அமித்தை பத்தி தானே முதல்ல எண்ணம் வரும். அது உங்களுடைய பார்வை. ஆனா என்ன பொறுத்தவரை எது நல்லது நடந்தாலும் ராஜா குடும்பத்துக்கு மட்டும்தான் நடக்கணும். அவனும் அவன் குடும்பமும் அனுபவிச்சது போக மிச்சம்தான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும். பெத்த தாயே தாழ்த்தி வைக்கும் போது கடவுளாவது உயர்த்தி வைக்கட்டும்னு தான் நான் ஆண்டவன்கிட்ட போய் என் குறைகளை சொல்லி அழுது தீர்த்துட்டு வந்தேன். சொல்லிவிட்டு அம்மாவின் பதிலுக்கு காத்திராமல் அவர் எழுந்து போக முதன்முறையாய் வந்த எதிர்மறை வார்த்தைகளால் திடுக்கிட்டு போய் அமர்ந்திருந்தார் வசந்தா. அத்தனையும் கேட்டுக்கொண்டு வராண்டா சுவரில் சாய்ந்திருந்த அமித் சில்லாய் உடைந்து போயிருந்தான். என்ன நடந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில்? இனி என்ன நடக்கப் போகிறது? பக்கத்தில் வந்து ஹரிஷ் தோளில் தொட்ட போதுதான் கண் திறந்தான். நீ நைட்டெல்லாம் தூங்கல? அது எல்லாத்துக்கும் நல்லாவே புரியுது. அதுக்காக நின்னுகிட்டேவா தூங்குவ? கேலி செய்த தம்பியை செல்லமாய் முறைத்தான். ஆமாடா, ஒரு மண்ணாங்கட்டி நடக்கல, பக்கத்துல போனாலே சீர்றா. இப்போ அதில்லடா பிரச்சனை என்று ஆரம்பித்தவன் கீழே பாட்டிக்கும் பெரியப்பாவுக்கும் இடையில் நடந்த உரையாடலை சொல்லி முடிக்க இப்போது அவனுடைய கவலை ஹரிஷையும் தொற்றிக் கொண்டது. எனக்கு இது ரொம்ப பிரச்சனையாகும்னு முன்னையே தெரியும் என்றான் கவலையாக. என்னடா உளறல் இது? முன்னமே தெரியும்னா அதை இப்ப வந்து சொல்ற? அப்பவே சொல்ல வேண்டியது தானே என்றான் கோபமாக. சொல்லி இருந்தா என்ன அமித் செஞ்சிருப்ப? அத்விய விட்டு கொடுத்திருப்பியா? தம்பி முகத்துக்கு நேராய் பார்த்து கேட்க அமித் திணறி போனான். இல்ல, அவனை சமாதானப்படுத்தின பிறகு இந்த கல்யாணத்தை செஞ்சிருப்ப. போடா முட்டாள், உனக்கும் எனக்கும் ரவியை பத்தி தெரியாதா? அவன் என்ன சமாதானமாகற ரகமா? அவனுக்கு அத்விகா மேல விருப்பம் இருக்குன்னு பெரியப்பா ஒரு தரம் சொன்னாரு. விருப்பம் இருக்கலாம், ஆனா அவனுக்கு அதுக்கு தகுதி இல்லடா. என்னடா அது என்றான் அமித் தர்ம சங்கடமாக. நிஜம் அதுதான்டா. சதா வேளையும் குடிச்சிட்டு பொறுப்பில்லாம சுத்திட்டு இருக்கிறவனுக்கு இன்னொரு பெண்ணை ஏத்து வாழ என்னடா யோகதை இருக்கு? ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கே அந்த பொண்ணு அழுது தீக்கிறா. ஒருவேளை பாட்டி ரவிய கையை காட்டியிருந்தா அத்விகா தூக்கிலேயே தொங்கி இருப்பா. மெல்லிய குரலில் ஹரிஷ் கிண்டல் அடிக்க அமித் தலையில் அடித்து கொண்டான். இல்லடா, என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லாதது தப்புதான். தப்பாவே இருந்துட்டு போகட்டும் அமித். நீ மனசுக்குள்ளேயே உருகி உருகி காதலிச்ச பொண்ண விதி பாட்டி ரூபத்துல உன் மடியில கொண்டு வந்து சேர்த்த போது அதுல உப்புக்கு பெறாத காரணத்தை சொல்லி நான் தடுக்கணுமா? எல்லாத்துக்கு மேல ரவி மாதிரி ஒருத்தனுக்கு அத்விகா இல்ல, வேற எந்த பொண்ணையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு. ரவி மேல எனக்கு அன்பு இல்லையான்னு தானே? எனக்கு எல்லாமே இருக்கு அமித். அவன் திருந்தணும், நல்லபடி வாழணும்னு எனக்கும் ஆசைதான். அதுக்காக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்க முடியாது. எல்லாம் சரி, முதல்ல உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த முயற்சி செய். மெல்ல தோளில் தட்டிவிட்டு உள்ளே போனான். ஆனால் அது ஒன்றும் அத்தனை லேசான காரியம் இல்லை என்பது அமித்திற்கு புரிந்தே இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் விரைவாக அத்விகா அந்த குடும்பத்தில் ஏய்ந்து போனாள். அந்த மாற்றம்தான் அமித்திற்கு பெருத்த ஆச்சரியத்தை தந்தது. எப்போதும் நட்போடும் அன்போடும் நர்மதாவையும் நந்திதாவையும் சுற்றி கொண்டு திரிந்தாள். அவர்களும் முழுக்க முழுக்க அவளை தனதாக்கி கொண்டு அமித்திற்கு பெரும் சோதனையை தந்தார்கள். இப்போதுதான் பேசி பழக ஆரம்பித்த இவர்களுக்குள் அப்படி என்னதான் இருக்குமோ கூடி கூடி குசு குசுக்க ஹரிஷிடம் கூட கேலியும் கிண்டலும் தொடர்ந்தது. ஆனால் அமித்தை மட்டும் உடலாலும் மனதாலும் விலக்கியே வைத்தாள். அவளுடைய அப்பா அம்மாவிடம் பேச்சுவார்த்தையோ தொடர்போ முற்றாயில்லை. அமராவதி வந்தாலே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் விடுவாள்.
ரிசப்ஷனில் இவர்களுடைய ஜோடி பொருத்தத்தை பார்த்து பெருமூச்சு விடாத ஆட்களே இல்லை. ராதாவும் அமராவதியும் திருஷ்டி கழித்தே ஓய்ந்தார்கள். பெருசாய் அசத்தி இருந்தார் ராஜசேகர் ஏகத்துக்கு. விழாவிற்கு ரவி வரவே இல்லை. அவனுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு யாரும் அவனை வற்புறுத்தவில்லை. ராம்குமாரும் பேருக்கு வந்து நின்றுவிட்டு திரும்பி வந்து விட்டார். அது ராஜசேகருக்கு பெருத்த ஏமாற்றமாயிருந்தது. ஃபங்க்ஷன் முடிந்து திரும்பி வர மணி இரவு 11 கடந்திருந்தது. ராம்குமார் விளக்குகளை கூட போட்டு கொள்ளாமல் ஹாலில் அமர்ந்திருந்தார். பதறிப்போனார் ராஜசேகர். என்னென்ன பாதியிலேயே வந்துட்டீங்க என்றார் வருத்தமாக. நான் அந்த இடத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான்னு கிளம்பி வந்துட்டேன் என்றார். என்னென்ன எப்படியோ பேசுறீங்க? எப்படி பேச ராஜா? இத்தனை நாள் இந்த வீட்டுல உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பேதம் இருந்திருக்கா? இல்லையே. சேர்ந்தே சம்பாதிச்சோம், சேர்ந்தே சொத்துக்களை வாங்கணும். ஆனா நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றல என்றார் அழுத்தமாக. ராஜசேகர் மட்டுமல்ல, அத்தனை பேரும் அதிர்ந்துதான் நின்றார்கள் அந்த வார்த்தையில். குடும்பம் முழுக்க சேர்ந்து நிற்க இது நாள் வரைக்கும் ராமர் லட்சுமணராய் அறியப்பட்ட அவர்கள் மத்தியில் எழுந்த தர்க்கம் அங்கே குடும்பத்தார் மத்தியில் கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. நானா என்ன வாக்கை நிறைவேற்றலன்ன என்றார் பரிதாபமாக. எக்காரணம் கொண்டும் ரவி சரியாகி அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையற வரைக்கும் அமித்துடைய கல்யாணம் பத்தி யோசிக்க மாட்டேன்னு நீ சொன்னது உனக்கு மறந்திருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் உன் மனசுல இருந்து வரல. ஆனா உன் வார்த்தையை நம்பி காத்திருந்த நான் முட்டாள், அப்படித்தானே? நந்திதாவும் ரவியும் உன்னுடைய குழந்தையா நீ நினைச்சிருந்தா உன்னால எப்படி எல்லாத்தையும் கடந்து போயிருக்க முடியும்? அப்போ இத்தனை நாளும் உனக்கு அவங்க ஒரு பொருட்டு இல்லை, அப்படித்தானே? அண்ணனின் வார்த்தைகளில் முற்றாய் நொறுங்கி இருந்தார் ராஜசேகர். இத்தனை நேரம் மனசில் பூத்திருந்த சந்தோஷம் முற்றாய் உதிர்ந்திருக்க அத்தனை பேரும் ஒருவித அழுத்தமான உணர்வோடு நகர்ந்தார்கள். என்னங்க இது? கையை விரித்து ஆதங்கமாக கேட்ட மனைவியை கையை உயர்த்தி தடுத்தார். விடுராதா, இப்ப இருக்கிற மனநிலையில எது பேசினாலும் அது தப்பாத்தான் போகும். நாளைக்கு புரிய வைப்போம் அண்ணனுக்கு. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க சொல்லிவிட்டு அவர் நடக்க அந்த நேரத்தில் எதையும் பிரச்சனையாக்க வேண்டாம் என்று எல்லோரும் கலைந்தார்கள். அத்விகாவோ மிகுந்த கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருந்தாள். தன்னுடைய வரவிற்கு பிறகு எல்லாம் இங்கே பிரச்சனை தலை தூக்கினால் அது அவ்வளவு சரியாக இருக்காது என்று அவளுடைய மனதிற்கு தெரிந்தது. மேலே அறைக்கு வந்தாள். அமித் உடை மாற்றுகின்ற நினைவு கூட இல்லாமல் கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து கண்களை மூடியிருந்தான். மனசுக்குள் புயல் அடித்து கொண்டிருந்தது. பெரியப்பாவின் கோபத்தில் நியாயம் இருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது. அவரையும் அவருடைய மகனையும் துளி கூட நினைக்காமல் தன் குடும்பம் முடிவெடுத்தது தப்புதான் என்று அவனுடைய மனசாட்சி அவனை பிராண்டி கொண்டிருந்தது. அழகாய் கட்டி கோபுரம் அமைத்த ஆலயத்தில் இருந்து அடிக்கல்லை உருகியது போல் இருந்தது. இத்தனை காலம் ஒற்றுமையை மட்டுமே பார்த்த குடும்பத்தில் சலசலப்பு, அதுவும் அவனுடைய திருமணத்திற்கு பிறகு கலக்கமாகத்தான் இருந்தது. எஜமான், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்க கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும். இவன் விழி திறக்க காத்திருந்து ஓய்ந்த அத்விகா மெதுவாய் சொன்னாள். விழி திறந்தவன் பார்வையில் ஏகத்துக்கு கோபம் வழிந்தது. இத்தனை நாள் இங்கதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணினியா? போய் உங்க வீட்டுல மாத்திட்டு வா என்றான் வெடுக்கென்று. எனக்கு வீடு வாசல் எதுவும் இல்லையே எஜமான், என்னத்தான் உங்களுக்கு வித்தாச்சே. சும்மா எஜமான் எஜமான்னு டார்ச்சர் பண்ணாத அத்விகா, நான் ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருக்கேன். முதல்ல இங்கிருந்து போ. போனா என்ன அர்த்தம் எஜமான்? என்ன நீங்க வாங்கியாச்சு, நான் எங்க போக முடியும்? அவளும் நேரம் காலம் தெரியாமல் அவனோடு சரியாய் மல்லுக்கட்ட கட்டிலை விட்டு எழுந்து வந்தான். அடிக்கத்தான் போகிறான் என்று நினைத்து அவள் அனிச்சையாய் பின் வாங்க அந்த செயல் அவள் மீது தான் காட்டிய உச்சபட்ச அடக்குமுறைக்கான முன்னேற்பாட்டு பதிவு என்று உணர்ந்த போது ஒரு கணவனாய் அவனுக்கு அவமானமாகத்தான் இருந்தது. இத பாரு, உங்க அப்பா மாதிரி விவஸ்தை இல்லாம நடந்துக்காத. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணும். உனக்காவது உங்க வீட்டுல இருக்காது?
அவன் கேட்டபோது அவள் தன்மானம் அடி வாங்கியது. எச்சில் கூட்டி கண்ணீர் தின்றாள். அப்படியா? உங்க வீட்ல எல்லாரும் அதுக்கு ஹோல்சேல் டீலரா? சும்மா சும்மா எங்க அப்பாவை குறை சொல்றத நிறுத்துங்க. முதல்ல இப்படி ஒரு மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே தப்பு. அந்த விவஸ்தை கூட யாருக்கும் இல்ல என்றவளை இகழ்வாய் பார்த்தான். மைனர் பொண்ணை வச்சுட்டு உங்க அப்பா மைனர் மாதிரி வாழ்ந்தது தப்பில்ல, அப்படித்தானே? முதல்ல உன்னை எவனோ வந்து கட்டிக்கிறேன்னு கேட்க வச்சது யாரோட தப்பு? அதனால தானே உன்னை கொண்டு வந்த அடிமாடு மாதிரி உன் அப்பா சபையில நிறுத்தினாரு. வீசிவிட்டான். எண்ணி 7 நாட்களில் வார்த்தைகளை வீசிவிட்டான். மன வலியில் இருந்தான் தான். அதற்கு அவள் மனம் வலிக்குமே என்று ஒரு க்ஷணம் கூட யோசிக்காமல் வார்த்தைகளை இறைத்து விட்டான். கண்ணீரை சிதற விடாமல் தரை பார்த்து கொண்டு நின்றாள். எல்லாம் உன்னால மட்டும்தான். பெரியப்பாவுக்கு இத்தனை மனக்குறை வந்தது உன்னாலதான். நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு. எப்படி இருந்த குடும்பத்தை எண்ணி 7 நாள்ல நீ உடைச்சாச்சு. அவன் கூற கண்ணீர் மல்க அவனை பார்த்தாள். எல்லாம் என்னாலதானே? அப்ப எனக்கு டைவர்ஸ் கொடுத்துடுங்க, நான் போய்க்கிறேன். அவ்வளவுதானே? தந்துடுற, போய் தொலை சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். அவனுடைய சிந்தனை அவளோடு வார்த்தையாடியதில் லயிக்கவில்லைதான். அப்படி லயித்திருந்தால் இத்தனை அழுத்தமாய் அவளை காயப்படுத்தி இருக்க மாட்டான். கண்கள் பனிக்க வெளியில் வந்தாள். தன்னுடைய இத்தனை அசிங்கத்துக்கும் காரணமான பெற்றவர்களை தேடி போக மனசு ஒப்பவில்லை. இருட்டில் அறையை ஒட்டிய மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டாள். மனம் தனிமையிலும் கழிவிறக்கத்திலும் உழன்றது. ஃபங்க்ஷனில் அணிந்திருந்த உடையை கூட மாற்றவில்லை. மாடி படிக்கட்டில் குறுக்கி தலை வைத்து படுத்தவள் சுருக்கி கொண்டு உறங்கியும் போனாள். வெளியில் தெரிந்த இருட்டை போல் தன்னுடைய எதிர்காலமும் இருப்பதாய் தோன்றியது. விடிந்ததும் பேப்பருடன் வராண்டாவிற்கு வந்த ஹரிஷ் அங்கே மாடி படிக்கட்டில் உடல் சுருக்கி தன்னை புதைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. என்ன நடக்கிறது இவர்களுக்குள்? இத்தனை நேசித்து அவளை கட்டி கொண்டவன் எண்ணி 7 நாளில் இப்படி படிக்கட்டில் கொண்டு வந்து தள்ளி இருக்கிறான். அப்படி என்னதான் பிரச்சனை? வீட்டில் யாராவது பார்த்தால் அது கை கால் முளைத்து வேறு விதமாக பரவும். இது எதுவும் தெரியாமல் அறைக்குள் கவிழ்ந்தடித்து கொண்டு கிடந்த அமித்தை பார்க்க கோபமாக வந்தது. அறைக்குள் சென்று தட்டி எழுப்பினான். பதறி விழித்து கண்களை தேய்த்து கொண்டே குட் மார்னிங் சொன்ன அண்ணனை கொஞ்சம் எரிச்சலாய் பார்த்தான். என்ன சார், என்னைக்கும் 6 மணிக்கு எழுந்திருச்சு குட் மார்னிங் சொல்வீங்க, இன்னைக்கு என்னாச்சு? இன்னும் எழுந்திருக்கல? நைட் ரொம்ப நேரம் கண் விழிச்சீங்களோ என்றவனை குசும்பாய் பார்த்தான். ஆமா, அந்த ராட்சசி கூட மல்லு கட்டவே எனக்கு நேரம் சரியா இருக்கு என்று அழுத்து கொள்ள, அது இருக்கட்டும், எங்க அந்த ராட்சசி? அமைதியாய் ஹரிஷ் கேட்டபோதுதான் இரவு நடந்தது எல்லாம் மனக்கண்ணில் படமாய் விரிய தான் வீசிய வார்த்தைகள் இவன் நாவையே சுட்டது. சின்ன சங்கடத்துடன் அமர்ந்திருந்தான். அவங்க வீட்டுக்கு போயிருப்பாடா. நைட் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், என்ன சும்மா எஜமான் எஜமான்னு கூப்பிட்டு கடுப்பேத்தராடா என்றான் எரிச்சலாக. அமித், கையில கிடைச்சதும் எல்லாருக்கும் ஒரு அசட்டை வருமே, அது மாதிரியான மனோநிலைக்கு நீ வந்துட்டிய அத்வேகா விஷயத்துல? இல்லைன்னா அவ உனக்கு கிடைச்ச முறையால அவ பேரில் உனக்கு மதிப்பில்லாம போயிடுச்சா? ஹரிஷ் வார்த்தைகளினால் நிஜமாகவே கலங்கி போனான். அமித், என்னடா கேக்குற? நான் என்ன அப்படிப்பட்டவனா? நீ கூட புரிஞ்சுக்காம? இல்ல அமித், நான் புரிஞ்சுதான் பேசுறேன். எழுந்து போய் பாரு, அவ எங்க படுத்திருக்கான்னு. ஹரிஷ் சொல்ல போர்வையை உதறிவிட்டு வேகமாய் எழுந்து வெளியில் ஓட, அப்போதுதான் படர்ந்து கொண்டு இருந்த வெயிலின் வெளிச்சம் அவள் முகத்தில் தங்க துருவலை தூவி இருக்க, ஒரு படியில் தலை வைத்து தன்னை குறுக்கிக் கொண்டு படிக்கட்டில் படுத்திருந்தாள். சட்டென்று அமித்திற்கு தன் மீதே கோபம் வந்தது. தலையில் கை வைத்து கொண்டு நின்று விட்டான். ஹரிஷ் சொன்னது சரிதானோ? அவள் கை சேர்ந்த பிறகு அவள் மேல் ஒரு அலட்சியம் உண்டாகிவிட்டதோ? ஹரிஷ் மெல்ல அவன் தோள் தட்டிவிட்டு விலக அருகில் சென்று கால் மடக்கி அவள் முன் அமர்ந்தான். அத்விகா, அவனுடைய 2வது அழைப்பிற்கு கண் திறந்தவள் வெகுநேரம் மட்டுக்கும் அதே நிலையில் இருந்ததால் எழுந்து கொள்ளவே வெகு சிரமப்பட்டாள். கை நீட்டியவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் எழுந்து நின்றாள். எதுக்கு இங்கு வந்து படுத்திருக்க?
உனக்கு என்ன பைத்தியமா என்றான் வலியான குரலில். பைத்தியம் இல்லை எஜமான், என் தலையெழுத்து. அடிமைகளுக்கு உரிமைகள் மட்டுமல்ல, உணர்வுகளும் இருக்கக்கூடாதுதான் என்று விட்டு அவள் நகர அவனுக்கு ஆத்திரம் முட்டி கொண்டு வந்தது. எஜமான், 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 எப்போது நிறுத்துவாள் இந்த வார்த்தையை? கல்லூரிக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள் அத்விகா. இந்த அவசர கல்யாணமும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களிலும் இந்த 10 நாட்களும் கல்லூரிக்கு போகாமலே போனது. இப்போது மனதில் இருந்த சஞ்சலத்தில் கல்லூரிக்கு சென்றால் மனம் லேசாகும் என்று அவள் நம்பி கிளம்பி கொண்டிருந்தாள். கீழே சென்று தன்னுடைய புத்தகங்களை எடுத்து வர செல்ல அமராவதியின் முகம் பூரித்து போனது. வா வா அத்வி, அம்மா மேல இருந்த கோபம் போயிடுச்சா? எனக்கு தெரியும், உன்னால என் மேல கோபமாவே இருக்க முடியாது. என்ன மட்டுமே சுத்தி வளர்ந்த குழந்தடி நீ. அம்மா அவளை நெருங்கி திருஷ்டி சுற்ற முயல அவள் 2 அடி பின்வாங்கி சுவற்றை வெறித்து கொண்டு நின்றாள். அவளுடைய கோபம் அப்படியேதான் இருக்கிறது என்று அமராவதிக்கு தெரிய, இத பாரத்வி, நீ ரொம்பத்தான் பண்ற. நீ இவ்வளவு கோபப்படுற இடத்துலயா உன்னை கட்டி கொடுத்துருக்கோம்? அவனை விடவா ஒரு மாப்பிள்ளை? ரொம்பத்தான் பண்ணிக்கிற. அமரா நொடிக்க அவளுடைய வெந்த மனம் அம்மாவின் வார்த்தைகளால் இன்னும் நொந்துதான் போனது. ரொம்ப உயரந்தாம்மா, அங்கிருந்து கீழே விழுந்தாத்தான் அடி பலமா இருக்கும். தன்மானம் இல்லாத வாழ்க்கை. என் வாயை கிளறாதம்மா. அப்புறம் நீங்க கட்டித்தரல, கடனுக்கு வித்திருக்கீங்க என்றாள் அயற்சியாக. இப்போ உன்னோட தன்மானம் என்ன கெட்டு போச்சாம்? எப்படி இருக்கும்மா தன்மானம்? இத்தனை பேர் முன்னாடி அப்பா அவரோட தப்பான விளையாட்டால இழந்த காசை கட்ட முடியல. கடங்காரம் வந்து என்ன கேட்டதே கேவலமான நிலை. அந்த நிலையில கடனை கட்டி எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட இடத்துல எனக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிருக்கு. அத்விகாவின் குரல் கமர முதன் முறையாய் அந்த கோணத்தில் இருந்து யோசித்த அமராவதி பதறிப்போய் நின்றாள். நீ காலம் பூரா உன்னுடைய வாழ்க்கையில அவங்க முன்னாடி தோத்து போய் நிற்க கூடாதுன்னே போராடின. கடைசியில என்னையே அவங்க கிட்ட தோத்துட்ட. உன் தன்மானத்துல பாதியாவது எனக்கும் இருக்குந்தானம்மா? 10 பைசாவுக்கு வக்கில்லாம போய் நின்ன எனக்கு என்ன மரியாதை கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்குது. இன்னும் இந்த சுமையை நான் எத்தனை நாள் சுமக்க? பேசாம செத்து போயிடலாம் போல இருக்குமா? வேதனையாய் சொன்ன மகளை பதறி போய் தாவி வந்து அணைத்தாள். ஐயோ அத்வி, என்னென்னவோ பேசுறியம்மா. அமித் நல்லவன் தானே, கொஞ்சம் கோபக்கார. அது ஒன்றும் குற்றம் இல்லையே. உன்னை எங்க யாராவது எதுவும் சொல்றாங்களா தங்கம்? எனக்கு மனசு பதறுதே. நான் வேணா பேசட்டுமா? அமித்தும் சாதாரண மனுஷன்தாம்மா, பரமாத்மா கிடையாது. இனியும் என் வாழ்க்கை பத்தின என் குயரையை வைக்காத. நான் நாசமா போன பிறகு உனக்கு தெரிய வரும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய புத்தக பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வரவும் அமித் அலுவலகம் கிளம்பவும் சரியாக இருந்தது. அத்விகா நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் தெரிக்கும் மின்னல் இல்லை இருவருக்குமே. ஏன் என்ற கேள்வி தோன்றாமலும் இல்லை. இத்தனை நேரம் மறந்து போயிருந்த நேற்றைய நிகழ்வு அவளை பார்த்த கணம் மேலெழுந்து வர வருத்தமாய் அவளை பார்த்தான். காலேஜ் கிளம்பிட்டியா அத்விகா? தலையசைத்தாள். வா, நான் டிராப் பண்ணிட்டு போறேன் என்றான். வேண்டாம், தேவையில்லை எஜமான். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு டைவர்ஸ் தரதா சொல்லி இருக்கீங்க. அப்புறம் நான் தனியா தானே போகணும் எஜமான். அவள் நீட்டி சொல்ல, உன்னை போய் கேட்டம் பார் என்பது போல அமித் விலகி போனான். இத்தனையும் கவனித்து கொண்டிருந்த அமராவதிக்கு அவர்கள் பேசிக்கொண்டது கேட்கவில்லை என்றாலும் அவர்களுக்குள் சுமூகமான உறவு இல்லை என்பது மட்டும் நன்றாக புரிந்தது. யூகிப்பது நடப்பது சினிமாவில் வேண்டுமானால் நடந்தேறலாம். ஆனால் வாழ்க்கையில் காலம் யூகித்தறியா திருப்பங்களை தனக்குள் ஒளித்து வைத்து கொண்டு சுவாரஸ்யம் கூட்ட காத்திருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.